சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப இருக்கிறாங்க உடனே. மாமா, என்ன கண்ணு, நீங்க 2 பேர் மட்டும் வரீங்க? ஆமாங்க மாமா, அவங்களே பெரிய தன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி கண்ணு, நீங்க உள்ள போங்க, நான் வரேன். சின்னதா, நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஏன் என்னாச்சு? இல்ல, மாமா பெரியத்தனை நினைச்சு மனசொடிஞ்சு போயிருக்காரு. நான் போய் ஆறுதலா பேசி கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. சரி, பேசிட்டு வா. மாமா, என்னங்க மாமா இது? இந்த கண்ணுல இருந்து நான் கண்ணீரை பார்க்கலாமா? நீங்களே இப்படி மனசொடைஞ்சு போலாமா? உங்க கண்ணீர் என் மனச நெருப்ப சுடுது மாமா. நீங்க இப்படி அழலாமா? கோயில் தேர் மாதிரி கம்பீரமா இருக்கிற உங்களை நான் அடிச்சு நொறுக்கி ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டேனே மாமா. கண்ணு, நீ என்ன கண்ணு பண்ண? உன் மேல எந்த தப்புமே இல்லையே. இல்லங்க மாமா, இல்ல. நீங்க பெருந்தன்மையா என்ன காரணமா சொல்லாம பேசினாலும் என் மனசும் மனசாட்சியும் என்ன குத்தி குடைஞ்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கு. உன் மாமாவை அவமானப்படுத்துறதுக்கு நீயே காரணமாயிட்டியேன்னு கேட்டு அது என்ன போட்டு உழுக்குது. என்ன மன்னிச்சிருங்க மாமா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ரம்யா கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் உங்களை இறங்க வச்சுட்டேனே. கண்ணு, மன்னிப்பு கேட்டதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை கண்ணு. இப்ப என்னோட கவலை, சங்கடம் எல்லாமே வேற கண்ணு. நல்லா படிச்சு வாத்தியாரா இருந்து ஊர்ல இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் புத்திமதி சொன்னவன் தான். இவ்வளவு விவரம் தெரிஞ்ச என்னையே அந்த பொண்ணு இந்த பாடுபடுத்துறானா? பாவம் கண்ணு சரவண, அவனுக்கு ஒன்னும் தெரியாது. வாய் பேசுவானே தவிர அவன் வெகுளி கண்ணு. இந்த பொண்ணுகிட்ட சிக்கிக்கிட்டு அவன் என்ன பாடுபட போறான்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு கண்ணு. மாமா, பெரிய தன்னை நம்ம அப்படியெல்லாம் விட்டுருவோமா? அவர் கூட நாம இருக்கோம்ல. அவன் கூட நாம இருக்கோம் கண்ணு, ஆனா நம்ம கூட அவன் இல்லையே. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெரியத்தான் நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போல, நம்ம கூட தான் இருக்காரு. சின்ன சின்ன பிரச்சனை தானே, எல்லாமே சரியாயிடும். மாமா, நீங்க எதுவும் சாப்பிடல, நான் ஒரு டீ ஆவது போட்டு கொண்டு வரேன், நீங்க குடிங்க. வேணாங்கண்ணு, எனக்கு எதுவும் வேணாம். ஏன் மாமா, வெறும் வயித்தோட இருக்க போறீங்களா? வயிறு வெறும் வயிறா இருந்தா என்ன கண்ணு, அதான் என் மனசு நிறைஞ்சு போச்சுல்ல. எனக்கு பசிக்கல, விடு. என்ன, நீ கார்த்திக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நீயும் குடி. நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் மாமா, அதை நீங்க குடிக்கிறீங்க. இந்த வேணாங்கிற பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன்.